ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10 ரூபா அப்சரா கலரை வச்சு எப்படி இந்த விசில் போடு இந்த அவுட்லைன் பார்த்துருப்பீங்க, அதை எப்படி ரியலிஸ்டிக்காக கலர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், பார்க்காம போய்ட்டு பார்த்துங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் இதை வச்சு நான் அழைச்சிக்கிறேன். கொஞ்சம் கலர் அடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. கலர் என்னென்ன கலர் இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் இருக்குது, எல்லோ இருக்குது, அதெல்லாம் சேடில் ப்ரௌனு, எல்லோ, ஆரஞ்ச். நான் டக்கு பாஸ்வேர்டில் போட்டிருக்கேன், அதனால இப்படி இருக்குது. இதில் நீங்கள் அவுட்லைன் கிரேன்ஸு ப்ரௌன் கலர் கிரேன்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுக்கணும். ஃபஸ்ட் அவுட்லைன் கொடுக்குறீங்களா? அடுத்து பிளாக் கலர் தாடி அந்த மீசா அதுக்கெலாம் நீங்கள் பிளாக் கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கிரையன்ஸ் ஆல் பெஸ்ட்லாம் கன்ஃபார்ம் நீங்கள் ப்ரௌன் அடிச்சுட்டு தான் அடிக்கணும். அப்போ தான் ஒரு ட்ராயிங் பர்ஃபெக்டாக வரும். இதுவே ரொம்ப டார்க்காக கொடுத்தா இதை சில வச்சு லைட்டாக மட்டும் ரப் பண்ணுங்கள், ட்ராயிங் கரெக்டாக வந்துடும். ரொம்ப ரப் பண்ணாதீங்க, ஆனால் ஒரு மாதிரி வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப டார்க்காக அடிச்சிட்டிங்கன்னா. இப்போ ப்ரௌன் எங்கெங்கே வருது, எல்லோ எங்கெங்கே வருது பார்த்து பொறுமையாக அடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரௌனு, அடுத்து ஆரஞ்சு, அந்த மாதிரி போகணும். ப்ரௌன் தான் அடிக்கணும். அடுத்து என்ன கலர் வரும், அதில் இருக்கிற கலர் அடிங்க. ஃபஸ்ட்டு ப்ரௌன் தான் முக்கியமானது, ப்ரௌன் தான். ஃபஸ்ட்டு ப்ரௌன் அடிக்கிற மாதிரிங்க. சைடு ஃபுல்லாக ப்ரௌன் இருக்கா, சைடில் லைட்டாக ப்ரௌன் இருக்குது, மிக்சரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு இங்கே இருக்குது, மேலே லைட்டாக இருக்குது. சைடில் எல்லோ இருக்கிறதா ப்ரௌன் லைட்டாக வந்து இங்கே தான் வருது. கொஞ்சம் ஃபேஸ் கலர் வச்சு எங்கெங்கெல்லாம் ஃபேஸ் கலர் இருக்கும் அந்த இடத்துல அடிச்சுட்டு எந்த ஃபுல்லாக ஃபேஸ் கலரில் அடிக்கணும். ப்ரௌன் இருக்கிற அங்கேயே ஃபேஸ் கலர் தான் அடிக்கணும். ஏன் இந்த இடத்துல மட்டும் ஒயிட் கலரில் இருக்கும், அந்த இடத்துல அப்படியே விட்டுருங்க. நீங்கள் லைட்டு டு டார்க்கு அந்த கிரான்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியும், ப்ரெஷர் கண்ட்ரோல் அது தெரிஞ்சுனாலே நீங்கள் எந்த எதாவது ஈஸியாக பண்ணலாம். இந்த அவுட்லைன் வீடியோ பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் 2 பார்ட் போட்டிருக்கேன், 2த்தையும் பார்த்துருங்க. இந்த அவுட்லைனை போட்டு இந்த கிரான்ஸை வச்சு நீங்கள் கலர் கொடுக்கலாம். வெறும் 10 ரூபா கலர் வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் 10 ஷேட்ஸ் வச்சு ஃபுல்லாக இப்போ கொடுக்குறேன்னா பொறுமையாக கொடுங்க, டைம் இருக்கும். நானே ஒரு 1/2 மணி நேரம் தான் கொடுத்துருந்துருந்தான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பொறுமையாக கொடுத்துருக்கேன். ப்ரௌன் இருக்கிற இடத்துல ப்ரௌனு ரொம்ப டார்க்காக போய்ட்டு அழைச்சிட்டு இது பண்ணிக்கிறோம். எல்லாம் இங்கே வருது, எல்லாம் கொடுத்துட்டு சாடை வச்சுக்கிறோம் லைட்டாக. நெக்ஸ்ட்டு பொறுமையாக அந்த சைடில் உள்ள தாடி தான் இருக்கு பாருங்க, அங்கே ப்ரௌன் அடிக்கணும். தாடி அந்த மியூசிக்லாம் சொல்லியிருப்பேன் நான், ப்ரௌன் தான் வரும். ஃபஸ்ட்டு ப்ரௌன் அடிச்சிருக்கா, அடுத்து இதுக்கு போகணும். இங்கே எல்லோ நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்த அழைச்சிக்கிறேன். ரொம்ப டார்க்காக போயிட்டு அந்த ஸ்கின் டோனையும் இதையும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஈஸியாக இது மாதிரி கலர் அடிக்கலாம். தான் கிரையன்ஸ் வச்சு அடிக்கிறதுலாம் ஈஸி தான். கலர் பென்சில் அடிக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. விட கிரையன்ஸ் நம்ம டக்கு அடிச்சிடலாம். கலர் பென்சிலாம் பொறுமையாக கொண்டு அடிச்சிடும். ஒரு டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கு ஒன்றுமே தேவையில்லை. சரி அந்த இடம் ஃபுல்லாக வந்து சிவிக்கு அடிக்கடி யாரும் புதுசாக இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால அது சிவி இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஐப்ரோக்கு பிளாக் அடிக்கிற மாதிரியே நிறைய ஃபுல்லாக பிளாக் அடிக்கும். தாடி யூஸ்லாம் ஃபஸ்ட்டு கழுவிப்பட்டாங்க வச்சாச்சு. இப்போ மேலே முடிக்கு ப்ரௌனு ஃபுல்லாக அடிச்சுட்டு அடுத்து பிளாக் அடிக்கணும். அதே மாதிரி இருக்குன்னா ஃபுல்லாக ப்ரௌன் ஃபுல்லாக ப்ரௌன் தான் வரும். எந்த டேரக்ஷன் ஹேர் டேரக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. தப்பாக கொடுத்தீங்கன்னா ட்ராயிங் புக் அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கையும் அடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. பிளாக் முடிக்கு அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பிளாக் முடிக்கு அடித்தாச்சு. அடுத்து கழுத்து பகுதி, கழுத்தில் எங்கே ப்ரௌன் கழுத்துக்கு முன்னாடி மரம் போகுது. சரி, அங்கே கொடுத்துட்டு தான் கழுத்துக்கு போகணும். அந்த இடத்த மறந்துட்டேன், டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சைடில் அவ்வளோதான் கரெக்டாக வந்துட்டேன். ஐரஸை வச்சு லைட்டாக ரப் பண்ணிக்கலாம். நீங்கள் மகளுக்கு எனக்கு வந்து காட்டேன். ஆனால் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி விட்டுங்க. மற்ற இருக்கும் அதை விட்டுட்டேன், அதனால தான் விட்டுடலாம். இந்த பிளாக் கலர் வச்சு இந்த டீட்டெயில் லைட்டாக வச்சு ப்ரௌன் கலர் தான் எனக்கு தெரியணும். அதனால் லைட்டாக பிளாக் கொடுக்கும். ரெஃபரன்ஸ் வச்சு அப்சர்வ் பண்ணி வச்சிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல பாருங்கள் லைட்டாக டார்க்காக இருக்குது.
ப்ரௌனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் க்ரையான்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் பென்சிலோட ஈஸி தாங்க. எந்த இடத்துல எல்லாம் வருதுன்னு பார்த்தாதீங்க. அந்த மாதிரி என்னோட கலர் எந்த இடத்துல வரும், சில பேருக்கு வேறு மாதிரி வரும். அதனால் சரி நல்லா அப்சர்வ் பண்ணுவேன். இந்த சின்ன ஸ்டிக்கரில் நான் பார்த்து வரையாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதனால் நான் கரெக்டாக வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் க்ரையான்ஸ் வச்சு அடிக்கிறேன். ஃபஸ்ட் டைமே இது நல்லா தான் வந்திருக்கு. நிறையா ஸ்கிப் ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சிக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி அதான் போடணும். ரொம்ப டார்க்காக போட்டுருவேன். ரொம்ப லைட்டாக இருக்குது. லைட்டாக போடுவேன். பிளாக்காக வச்சு லைட்டாக போட்டால் தான் கரெக்டாக வரும். சைட்லலாம் லைட்டாக வச்சுட்டு போட்டு 4-5 மாதிரி வளைவாக போட்டு லைட்டாக வச்சுட்டு மேலே அமைச்சிடலாம். மேலே லைட்டாக ப்ரௌன் வருது. அப்புறம் ஸ்கின் டோனுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சாச்சு. அந்த ஹேண்டு ப்ரௌனு ப்ரௌன் அடிச்சுட்டு கீழே எல்லோ கொஞ்சம் வரப்பாங்க. அது எல்லோவையும் அடிக்கும். எல்லாம் அடிச்சுட்டு சாண்டில் இந்த இடத்துக்கு ரொம்ப டார்க் அடிச்சிட்டு அதனால லைட் அடிச்சுக்கிறேன். இதை எடுத்துட்டு விரல் கரையுது. இந்த இடத்துல ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுட்டு தெரியாமல் அழகாக அடிச்சிட்டு அழகாக இந்த மாதிரி போட்டுருவோம். விரல் மேலே யாவுக்குள்ளே போடுவோம். இப்போ தான் கண்ணுக்கு தெரியும் எப்படி வந்துடும். கண்ணுக்கு தெரியாது அவங்களால வராது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அந்த கழுத்து என்ன வந்து கலர் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்க சைடில் ஒரு சட்டைக்கு ப்ரௌன் வருதா. இந்த ப்ரௌன் அடிச்சு ஃபுல்லாக இங்கே ப்ரௌன் சட்டை பாருங்கள். அது அங்கங்கே பிளாக் வரும். டார்க்காக இருக்கும் சில இடம். சட்டையில் ஒரு எல்லோ வருது. இங்கே பிளாக் வருது. இந்த பிளாக் அடிச்சுட்டு ப்ரௌன் வருது. ப்ரௌன் அடிச்சுட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக முடி இருக்கும். அங்கே ப்ரௌன் அடிச்சு முடியும். மேலே காது இருக்குது. அது கவுண்டே கொடுத்து ப்ரௌன் லைட்டாக அடிச்சு அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இதுவாக வச்சுட்டு பிளாக் வர்ற இடத்துல அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு இங்கே ப்ரௌனு தான் வரும். ஃபுல்லாக ப்ரௌன் அடிச்சுக்கிறோம். பொறுமையாக அடிச்சிடலாம். தான் பொறுமையாக தான் அடிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் அவ்வளோ ஸ்பீடாக தெரியும். நீங்கள் பொறுமையாக அடிக்க ஃபுல் வீடியோ போட்டால் ரொம்ப நேரம் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் சின்னதாக அப்படி எடிட் பண்ணிக்கோங்க. மேலே இங்கெல்லாம் ப்ரௌன் அடிச்சுட்டு அவ்வளோதான். அந்த வாய் மட்டும் இருக்குது. இந்த வாய்க்கு மட்டும் கிளிக் அடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ரெட்டு பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி லைட்டாக ரெட்டு அடிச்சு வாய் ஃபினிஷ் பண்ணிடுறேன். லைட்டாக வேஸ்ட் பண்ணி அவ்வளோதான். ட்ராய் வச்சு என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா?